நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் பிலிப்பியர் 3:11. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஆமேன். இங்கு பரிசுத்த பவுல் தமது அழைப்பின் நிச்சயம் பற்றி தெளிவுபடுத்தியுள்ளார். அழைப்பு என்றாலே ஆபிரகாம் தான் நாம் யாவருக்கும் நினைவுக்கு வரும், ஞாபகம் வரும். அப்போஸ்தலர் 7:2 ஆபிரகாமுக்கு மகிமையின் தேவன் தரிசனம் ஆகி என்று உள்ளது. அதாவது தேவன் ஆபிரகாமோடு நேரடியாக பேசினார். அதன் பின்பு ஆபிரகாம் புறப்பட்டு போனான். எப்படி புறப்பட்டான் என்றால், தன் தேசத்தையும் தன் தகப்பன் வீட்டையும் தன் உறவுகள் எல்லாரையும் விட்டுவிட்டு தேவனை பின்பற்றப் போகிறான். ஆனாலும் போய் சேர வேண்டிய இடத்திற்கு முன்பே ஆரானில் பல வருடங்கள் தங்கிவிட்டான். யாத்திரையை துவங்கி பாதியிலே நிறுத்திவிட்டான். அது மட்டுமல்ல, கானானுக்குள் போகாமல் எகிப்திற்கும் போய்விட்டான் தவறுதலாக. மற்றும் ஒரு உதாரணமாக ரூத் குறித்து தியானித்தால், ரூத்திற்கு மகிமையின் தேவன் எங்குமே பேசவே இல்லை. ஆபிரகாம் வயது சென்றே புறப்பட்டு போகிறான். ஆனால் ரூத் அப்படியில்லை. தனது இளம் வயதிலே எருசலேம் நோக்கி புறப்பட்டு போகிறாள். மாமியார் நகோமி ரூத்திடம், நீ உன் தேசத்துக்கு திரும்பி போய்விடு என்றும் சொல்லியும் ரூத் தன் முன் வைத்த காலை பின் வைக்கவே இல்லை. அது மட்டுமல்ல, ரூத் அதன் பிறகு ஒரு காலம் தான் பிறந்த தேசம், சொந்த ஜனங்களை கூட நினைத்து திரும்பி ஒரு முறையாவது போய் பார்க்க போகவே இல்லை. தான் துவங்கின ஓட்டத்தை சரிவர ஓடி முடித்தால் இந்த ரூத் சரித்திரமும் படைத்து விட்டாள். பரிசுத்த வேதத்தில் ஒரு அசையா இடமும் பெற்றுவிட்டாள். தாவீதின் கொள்ளுப்பாட்டியாகவும் இயேசு கிறிஸ்துவின் தாவீதின் வம்சத்திலும் இவள் இடம் பெற்றுவிட்டாள். எனக்கு அன்பான ஊழியர்களே, தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனுக்கு ஆக துவங்கினதான ஓட்டம் சரிதான். கிறிஸ்துவுக்காக ஓட ஆரம்பிக்கும் போது வெறுத்து விட்டதான பல காரியங்களை நஷ்டம் என்று ஒதுக்கி வேண்டாம் என்று விட்ட காரியங்களை பின்னிட்டு பார்த்து மறுபடி தொடர்கிறோமா? நாம் எந்த நிலவரத்தில் இருக்கிறோம்? தயவு செய்து விட்டதான பழைய காரியங்கள் நமக்கு வேண்டவே வேண்டாம். நாய் தான் கக்கினதை தின்னுவது போல மறுபடி தின்ன வேண்டாம். பரிசுத்த பவுல் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று குப்பையுமாக தள்ளிவிட்டு பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக ஓடினது போல நாமும் ஓடக்கடவோம். ஆமேன். God bless you.